ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா vlogs அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் மட்டன் கீ ரோஸ்ட். நான் அதுக்கு வந்து 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் இப்போ வேக வைக்க போகிறேன். வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தனி மிளகாய் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஓரளவுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 6 விசில் நீங்கள் விட்டிங்கன்னா நல்லாவே வெந்துடும் மட்டன். இந்த கீ ரோஸ்ட் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான மசாலா பொருட்களை பார்த்துடுவோம். நான்ஸ்டிக் பேனில் 1 கப் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3 ரெட் சில்லி, 2 காஷ்மீரி மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் சூடான உடனே 3லேருந்து 4 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நாம் தக்காளி, பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஆனியன் எல்லாம் நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்து அந்த பச்சை வாசனை போன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியும் சேர்த்துக்கணும். நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடரையும் போட்டு சும்மா ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மட்டன் வந்து குக்கரில் வேக வச்சதுனால இது ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது. ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். ஏன்னா மசாலாஸும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி தான் அரைச்சி போட்டிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் 20லேருந்து 25 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். இப்போ மட்டன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கார்னிஷிங்க்கு நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது இன்னும் ஒரு ஃப்ளேவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வைங்க. அவ்வளோதான், டேஸ்டான சிம்பிள் மட்டன் கீ ரோஸ்ட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.